தேவன் ஜீவனை எடுக்கிற தேவன் அல்ல, நம்முடைய தேவன் நமக்காக ஜீவனையே கொடுத்த தேவன். புதிய ஏற்பாடு நம்மை தூளும் சாம்பலும் என்று சொல்லவில்லை. புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது? அவருடைய குமாரர்களாக, அவருடைய குமாரத்திகளாக, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்கிறது. அருமையானவர்களே, கவனியுங்கள். ஒரு கிறிஸ்தவருடைய அடையாளம் என்ன? சகோதரத்துவம், சகோதர அன்பு. அருமையானவர்களே, கவனியுங்கள். அன்புதான் விசுவாசத்தையே இயக்குகிறது. எனவே வியாதி என்பது தேவன் கொடுக்கிற ஒரு மறைவான ஆசீர்வாதம் கிடையாது. எனவே புதிய ஏற்பாடு நம்மை நீதிமான் என்று தான் சொல்லுகிறதே தவிர நம்மை நீசன் என்று சொல்லவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை பற்றியும் சாத்தானை பற்றியும் அவர் இங்கே வெளிப்படையாய் சில காரியங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிசாசை குறித்து கர்த்தர் வெளிப்படையாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பிசாசு திருடுகிறவன், அவன் கொள்ளுகிறவன், அவன் அழிக்கிறவன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் கர்த்தர் யார்? கர்த்தர் திருடுகிறவர் அல்ல, கர்த்தர் கொள்ளுகிறவர் அல்ல, கர்த்தர் அழிக்கிறவர் அல்ல. கர்த்தர் யாரையும் அழிக்கிறவர் அல்ல, கர்த்தர் யாரையும் கொள்ளுகிறவர் அல்ல, கர்த்தர் யாருடைய பொருளையும் அவர் திருடுகிறவர் அல்ல, யாருடைய சமாதானத்தையும் யாருடைய சந்தோஷத்தையும் அவர் திருடுகிறவர் அல்ல, யாருடைய பிள்ளைகளையும் அவர் எடுத்துக்கொள்ளுகிறவர் கிடையவே கிடையாது. அவர் சமாதானத்தை கொடுக்கிறவர். ஆமென். அவர் ஐஸ்வரியத்தை கொடுக்கிறவர், அவர் நீடி ஆயுளை கொடுக்கிறவர், அவர் வருஷங்களை கூட்டி தருகிறவர், அவர் நன்மை செய்கிறவர், அவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர், செழிப்பை கொடுக்கிறவர். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார்? அவர் நமக்காக ஜீவனை கொடுக்கிறவர். கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார், நம்மை மீட்பதற்காக, நம்மை வாழ வைப்பதற்காக, நரக பாதாளத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காக, பிசாசின் கிரியைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காக அவர் கல்வாரி சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினார். அந்த இரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒருவேளை இந்த காலையில் இருப்பென்று சொன்னார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, உங்களுடைய மீட்பராக, உங்களுடைய ஆண்டவராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார், சாபத்திலிருந்து விடுதலையாக்குவார், தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்குவார், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குவார், பிசாசின் கிரியைகளாகிய அந்த செய்வனை, பிள்ளிசூரியங்கள், மந்திரவாதங்கள், மாந்திரிய வேலைகள் அவைகளிலிருந்து விடுதலையாக்குவார், எல்லா சாபத்திலிருந்து விடுதலையாக்குவார், உங்களை வாழ வைப்பார், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உங்களை மாற்றுவார். ஆகையால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உங்களுடைய நல்வாழ்வுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48வது வசனம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிற தொன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் அவனை நியாயம் தீர்க்கும். கடந்த பல வாரங்களாக உறுதியான அஸ்திபாரம் அல்லது தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவம் என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதில் அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த போதனையின் 7வது பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 7வது பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், வாட் வில் டன் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது, தேவனுடைய வார்த்தை என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய வார்த்தை இதை செய்து, தேவனுடைய வார்த்தை இதை செய்து, தேவனுடைய வார்த்தை இதை பண்ணுகிறது, தேவனுடைய வார்த்தை நமக்கு இதை செய்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் பாருங்க, ஒவ்வொன்றாக தெளிவாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் ஏற்கனவே நாம் 19 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு
பாருங்க, நம்முடைய வாழ்க்கை பாதைக்கு அது தீபமாய் இருக்கிறது, அது வெளிச்சமாய் இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே தேவதூதர்களை வேலை செய்யும்படியாக இயங்க வைக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். கர்த்தருடைய வார்த்தை நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அது தாங்குகிற வார்த்தையாக இருக்கிறது என்பதை குறித்து கடந்த வாரத்திலே நாம் தெளிவாக பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு 20வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 20வது காரியம் என்ன என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 20வது காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை நம்மை நியாயம் தீர்க்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை என்ன செய்கிறது? நியாயம் தீர்க்கிறது. நம்மை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுது. நம்ம என்ன செய்கிறது? ஜட்ஜ்மெண்ட் பண்ணுகிறது, நம்மை நியாயம் தீர்க்கிறது. இதைத்தான் இன்றைக்கு நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை நம்மை எவ்வாறு நியாயம் தீர்க்கிறது, தேவனுடைய வார்த்தை நம்மை எப்படி நியாயம் தீர்க்கிறது, இதை குறித்து பார்ப்பதற்கு முன்பதாக தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நாம் முதலாவது பார்க்க போகிறோம். அருமையானவர்களை கவனியுங்கள். தேவன் யார் என்று சொன்னால், தேவன் நியாயாதிபதியாய் இருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. தேவன் யாராய் இருக்கிறார்? நியாயாதிபதியாய் இருக்கிறார். அவர் நீதிபதியாய் இருக்கிறார். அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுகிறவராய் இருக்கிறார். தேவன் அன்பின் தேவன் மாத்திரமல்ல, அவர் நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். நியாயாதிபதி என்றால் என்ன அர்த்தம்? நியாயம் தீர்க்கிறவர் என்று அர்த்தம். நியாயம் தீர்க்கிறவர் என்று அர்த்தம். அவர் அன்பின் தேவன்தான், அவர் கிருபையுள்ள தேவன்தான், அவர் இரக்கமுள்ள தேவன்தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதே வேளையிலே அவர் யாராகவும் இருக்கிறார்? நியாயாதிபதியாகவும் அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். வாசிப்போம், சங்கீதம் 50:6. வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும், தேவனே நியாயாதிபதி. தேவனே நியாயாதிபதி. வேற யாரும் நியாயாதிபதி கிடையாது. நீ சில ஆட்கள் நான் நியாயாதிபதினு சொல்லிக்கிட்டு இருக்காங்க போல. நான் தான் என் ஊர் பஞ்சாயத்து தலைவர், ஒன்றும் தெரியாது, சரியா நியாயம் தீர்க்க தெரியாது. என்னத்தையாவது கோமாளித்தனமாக நியாயம் தீர்த்துட்டு போயிடுறது. எங்கிட்ட இவன் ஒரு 2 பாட்டில் வாங்கி கொடுத்தாலும் அவனுக்கு ஜாயிண்டான செஞ்சிருது, நியாயம் தீர்த்துட்டு போயிடுறது. இவன் எங்கிட்ட அதுவும் மறைமுகமாக ஏதோ கொஞ்சம் பணத்தை வெட்டி விட்டானோ அவனுக்கு நியாயம் தீர்த்துட்டு போயிடுறது. இல்லை, இருக்கிறீங்களா? கர்த்தர் தான் நல்ல நியாயாதிபதி, உண்மையான நியாயாதிபதி, நீதியுள்ள நியாயாதிபதி. இங்கே நாம் பார்க்கிறோம், தேவனே நியாயாதிபதியாய் இருக்கிறார் என்று. அது மாத்திரமல்ல, கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அவர் நியாயாதிபதி மட்டுமல்ல, அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார். ஆமென். வாசிப்போம், 2 தீமோத்தேயு 4:8 இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்து அருளுவார். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர். நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர். அப்ப கர்த்தர் யார்? அவர் நியாயாதிபதி மாத்திரம் கிடையாது, அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார். இலக்காரங்கள் இது சொல்லுவோம், கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதாவது அவர் நியாயாதிபதி மாத்திரமல்ல, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி மாத்திரமல்ல, அவர் நீதியாய் நியாயம் தீர்க்கிறார் என்றும் சத்தியவேதம் சொல்லுகிறது. அவர் எப்படி நியாயம் தீர்க்கிறாரா? நீதியாய் சரியாய் அவர் நியாயம் தீர்க்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. வாசிப்போம், சங்கீதம் 96:13. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர்
பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அவர் வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் வர்றாரா வரலையா? அவர் வர்றாரு. ஏன் பாஸ்டர் வரேன்னு சொல்லிட்டு வராமல் லேட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு? கர்த்தர் வருகிறார் வருகிறார் முழங்குறாங்க, சீக்கிரம் வரமாட்டேங்கிறாரு. ஏன் சீக்கிரம் வரமாட்டேங்கிறார் என்பதை குறித்து வாசிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் வாசிக்க போகிறோம். பண்ணிக்கு ஏன் லேட் பண்ணுறாரு? ஏன் தாமதிக்கிறாரு? ஏன் டைம் எடுத்துக்கிறாரு? டக்குன்னு வர வேண்டியதானே, வந்து நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு போயிட வேண்டியதானே. அநியாயம் நிறைஞ்ச உலகம், அக்கிரம் நிறைஞ்ச உலகம், கேடுபாடுகளும் அசிங்கங்கள் நிறைந்த அந்த உலகம், இதெல்லாம் நம்ம கிடக்கிறோமே, வாழ்றதே ரொம்ப சிரமமாக இருக்குது. கர்த்தர் சீக்கிரம் வந்தால் என்ன பாஸ்டர், ஜெபம் பண்ணி சீக்கிரம் வர சொல்லுங்க பாஸ்டர், அப்படிலாம் வர வைக்க முடியாது. கர்த்தர் ஏன் வர தாமதிக்கிறாரு? அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை நாம் கவனிப்போம். அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க அவர் எதுக்கு வர்றாரு? எதுக்கு வர்றாரு? நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் என்ன செய்வார்? நியாயம். அநியாயம்லாம் இங்கே கிடையாது. இங்கே அவருக்கு போய் யாரும் லஞ்சம்லாம் கொடுக்க முடியாது. அவருக்கு போய் சைடில் கவரில் வச்சு என்ன செய்ய முடியாது? கொடுக்கலாம் முடியாது. அவரை போய் ஐஸில் வச்சு ஆண்டவரே எப்படி எப்படியே வாழ்ந்துட்டேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ஆண்டவரே அப்படிலாம் என்ன செய்ய முடியாது. அப்படிலாம் பேச முடியாது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமாம். அவருக்கு போய் ஒரு பொருளை என்ன செய்ய முடியாது, கிஃப்டாக கொடுத்து ஐஸ் வைக்கலாம் முடியாது. அவர் நீதியோடு நியாயம் தீர்க்கிறாரு, சத்தியத்தோடு என்ன செய்கிறாரு? நியாயம் தீர்க்கிறாரு. வாசிப்போம் சங்கீதம் 98:9. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அங்கே வந்து சத்தியத்தோடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே வந்து நிதானத்தோடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த டென்ஷன் இல்லை, எந்த அறக்க பறக்கலாம் கிடையாது. அவர் வந்து உட்காராரு சிங்காசனத்தில், உட்காந்து ஃப்ரீயாக நின்று நிதானத்தோடு அவசரம் இல்லாமல் சத்தியத்தோடு நிதானத்தோடு என்ன செய்கிறாரு? நியாயம் தீர்க்கிறார். அப்போ தேவன் நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறாரு. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி மாத்திரமல்ல, அவர் நீதியோடும் நிதானத்தோடும் அவர் இந்த பூமியை, இந்த பூமியின் ஜனங்களை நியாயம் தீர்க்கிறவராயிருக்கிறார். அவர் சீக்கிரத்தில் என்ன செய்ய போகிறார்? வர போகிறார். சரி, அவர் ஏன் நியாயம் தீர்க்கிறார்? இந்த கேள்விக்கான ஆன்சரை பார்ப்போம். இப்போ கர்த்தர் வந்து நியாயம் தீர்க்கிறாரு. அவர் ஏன் பூமியை நியாயம் தீர்க்கணும்? ஏன் அவர் பூமியை நியாயம் தீர்க்க அவர் வருகிறார்? ஏன் வருகிறார் என்றால் வாசிப்போம் சங்கீதம் 33:6. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும், இந்த வானம் பூமி எப்படி உண்டாக்கப்பட்டது? வார்த்தையினாலே. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்து தியானித்தோம் இல்லையா? கர்த்தர் வார்த்தையினாலே உலகத்தை என்ன செய்தார்? உண்டாக்கினார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் இந்த சர்வ சேனையும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வாயின் சுவாசத்தினாலே பூமி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? உண்டாக்கப்பட்டிருக்கு. சர்வ சேனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. சர்வ சேனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கும், சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இன்னும் பலவிதமான ராசிகள், கோள்கள், அதெல்லாம் அது வந்து ஒரு சேனை. பூமியின் சேனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுவர்க்கம் அது பூமியின் சேனை. பூமியில் இருக்கக்கூடிய மிருகங்கள், பறவைகள், இதெல்லாம் ஒரு சேனையை போல இருக்கிறது. அப்போ சர்வ சேனை உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. எல்லாம் இருக்கிறீங்களா? இப்போ விஷயம் என்னன்னா, கர்த்தர் எதுக்காக பூமியை நியாயம் தீர்க்க வர்றார் அப்படின்னா, அவர் தான் எல்லாவற்றையும் படைச்சாரு, அவர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கி இருக்கிறாரு. எனவே அவருக்கு தான் இந்த பூமியை நியாயம் தீர்க்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, அதிகாரம் அவருக்கு தான் இருக்குது.
அவர் படைத்திருக்கிறபடினாலே, அவர் சிருஷ்டித்திருக்கிறபடினாலே, அவர் உண்டாக்கி இருக்கிறபடினாலே, அவர் இந்த பூமியை நியாயம் தீர்க்க என்ன செய்கிறாரு? வருகிறார். எல்லாரும் இருக்கிறீங்களா? அவர்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், அவர்தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், அவர்தான் எல்லாவற்றையும் படைத்தவர், அவர்தான் எல்லாவற்றையும், எல்லா சர்வ சேனையையும் அவர் உருவாக்கினவர். எனவேதான் அவர் இந்த பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். இதனை கிளியர் ஆயிடுச்சு. அது மாத்திரமல்ல, தேவன் எப்படி நியாயம் தீர்க்கிறார் என்றால், இதை கொஞ்சம் பார்ப்போம். தேவன் எப்படி நியாயம் தீர்க்கிறார் என்று சொன்னால், தேவன் பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. தேவன் பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறார். இன்னைக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு பிள்ளை இருக்கும், அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு பிள்ளை இருக்கும். அப்பாவுக்கு பிடிச்ச பிள்ளை தப்பு பண்ணால் கூட கண்டுக்கிறாம ஒரு பாட்டுக்கு இருப்பார். அம்மாவுக்கு பிடிச்ச பிள்ளை தப்பு பண்ணால் கண்டுக்கிறாம இது போய் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் பிள்ளைய பார்த்தீங்களா, உங்கள் மகளை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டுக்கிறவே. ஏன்னா யார் பிடிச்சிருக்குது? ஏன்னா அமைதியாக இருக்கிறீங்க. இந்த மாதிரி கத்துட்ட போய் என்ன செய்ய முடியாது, சொல்லி அந்த பட்சபாதம்லாம் என்ன செய்ய முடியாது. அவர் ரொம்ப கிளியராக இருக்கிறாரு. யாருனாலும் சரி கரெக்டாக என்ன செய்யணும்? நியாயம் தீர்க்கணும். ஏன்னா நான் நீதி உள்ள நியாயாதிபதி. நான் அன்பின் தேவன் மாத்திரமல்ல, நான் இரக்கத்தின் தேவன் மாத்திரமல்ல, நான் கிருபையின் தேவன் மாத்திரமல்ல, நான் நல்ல தேவன் மாத்திரமல்ல, அதே சமயத்தில் நான் நீதியுள்ள நியாயாதிபதி. நான் அந்த பூமி நியாயம் தீர்க்க வருகிறேன். நான் அந்த பூமி நியாயம் தீர்த்தி ஆகணும். அது நீதியாக நியாயம் தீர்த்தி ஆகணும். பட்சபாதம் இல்லாமல் என்ன செய்யணும்? நியாயம் தீர்க்க வேண்டும். வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவன் அவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், பட்சபாதம் இல்லாமல் அவன் அவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவரை. யாரை? பட்சபாதம் இல்லாமல். ஏப்பா நீ கொஞ்சம் சகப்பா இருக்கிற அப்படின்னு கத்துற என்ன செஞ்சிட கிடையாது. சரியா நியாயம் தீர்க்காமல் விட்டுறது கிடையாது. ஏப்பா நீ அப்பப்போ கொஞ்சம் நிறைய தசமம் நிறையா கொடுத்த, காணிக்கலாம் நிறையா கொடுத்த, அதனால உன்னைய கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செஞ்சிடுவான், விட்டுருவான். நீ ரொம்ப ஊக்கமாக ஜெபிக்கிற ஆள், அதனால உன்னை என்ன செஞ்சிடுவான், கொஞ்சம் நீ அடிக்கடி ஓவாசம் போட்டு இருப்ப, கடுங்காப்பி ஓவாசம் மட்டும்லாம் இருந்த, அதனால நீ உன்னைய கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செஞ்சிடுவான். அப்படிலாம் இல்லை. மக்கள் இப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. சில சமயங்களில் கர்த்தர் பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தர் பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை எதற்காக மனுஷனாக இந்த பூமிக்கு அனுப்பினார் என்றால், இதை கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். எல்லாம் கவனிங்க. நம்முடைய தேவன் பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். திருத்துவ தேவன். தேவன் ஒருவர் தான். அந்த ஒரே தேவன் தன்னை 3 விதத்தில் வெளிப்படுத்துகிறார். பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியானவராக வெளிப்படுத்துகிறார். ஒரு குடும்பமாக பூலோகத்துக்கு என்ன செய்கிறார்? தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்ப பிதாவாகிய தேவன் அவர் குமாரனாகிய தேவனை எதற்காக இந்த பூமிக்கு மனுஷனாக அனுப்பினார்? எதற்காக அனுப்பினார் தெரியுமா? வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இங்கே நாம் பார்க்கிறோம், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை என்ன செய்யாமல்? அனுப்பாமல். அவராலே உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காக அல்ல, இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்காக பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை என்ன செய்யல? பூமிக்கு அனுப்பல.
அவராலே இந்த உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக, அவராலே இந்த மக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, அவராலே இந்த உலகம் மீட்கப்படுவதற்காகத்தான் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூலோகத்துக்கு பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? அனுப்பினார். அவரை கல்வாரி சிலுவையிலே அடித்து அவர் மேலே பாவத்தை சுமத்தி அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிலுவையிலே சிந்த வைத்து பாதாளத்துக்கு அனுப்பி அங்கே எல்லா வேதனையும் பட வைத்து அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி அதன் மூலமாக இந்த உலகத்துக்கு மீட்பை உண்டாக்குவதற்காக, இந்த மக்களை ரட்சிப்பதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை இந்த பூலோகத்துக்கு என்ன செய்தார்? அனுப்பினார். உலகத்தை நியாயம் தீர்க்கிறதுக்கு, உலகத்தை நியாயம் தீர்த்து அவங்களை எல்லாரையும் நரகத்தில் பிடிச்சி தள்ளுறதுக்காக பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை பூலோகத்துக்கு என்ன செய்யவில்லை? அனுப்பவில்லை. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப எதுக்காக குமாரனாகிய தேவன் மாம்ச அவதாரம் எடுத்தார்? கன்னியின் வயிற்றிலே பிறந்தார். எதற்காக? உலகத்தை ரட்சிப்பதற்காக. அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக. அதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். கர்த்தருடைய உள்ளத்தை எண்ணி பார்க்கணும். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை எண்ணி பார்க்கணும். அப்போ ஒன்று விளங்குகிறது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனுஷனும் நரகத்துக்கு போகிறது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? எதுக்காக தேவன் குமாரனாகிய தேவனை பூலோகத்துக்கு அனுப்பினார் மனுஷனாக? ஏன் அவர் இவ்வளவு பாடுபட வைக்கணும்? யோசித்து பாருங்க. ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாது. இந்த சிறியரில் ஒருவனாயிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம் அல்ல என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த சிறியரில் ஒரு சின்ன பிள்ளை கூட கெட்டு போகிறது தேவனுடைய சித்தம் கிடையாது. அது கூட நரகத்துக்கு போகிறது கர்த்தருடைய சித்தம் கிடையவே கிடையாது. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது என்பதை குறித்து நாம் தீமோத்தேயு புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அப்ப கர்த்தருடைய உள்ளத்தை கவனிங்க. கர்த்தருடைய உள்ளத்தை கவனிங்க. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் பாரபட்சம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறார். பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். ஆனால் ஏற்கனவே யார் அனுப்பிச்சிட்டாரு? அதை கவனிக்கணும். அதை கவனிக்கணும். பூமியை நியாயம் தீர்க்க வர்றாரு, பூமியை நியாயம் தீர்க்க வர்றாரு, எல்லாத்தையும் முடிச்சு தள்ள போ வர்றாரு. அதுக்கு முன்னாலே அவர் எதுக்கு வந்தாரு? முதல் வருகை எதுக்காக? இரண்டாம் வருகை எதற்காக? இதெல்லாம் கவனிக்கணும். முதலாவது எதுக்காக வந்தாரு? ஜீவனை கொடுப்பதற்காக, மக்களை மீட்பதற்காக. மதம் மாற்றுறதுக்கு இல்லைங்க, மக்களை மீட்டெடுப்பதற்காக, மக்களை வாழ வைப்பதற்காக, ரட்சிப்பதற்காக, தூக்கி எடுப்பதற்காக, நரக பாதாளத்திலிருந்து பிசாசின் ஆளுகையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார். அவராலே உலக ரட்சிக்கப்படுவதற்காக, மீட்கப்படுவதற்காக அவர் மனிதனாக வந்தார் என்ற சத்தியவேதத்திலே நாம் தெளிவாக பார்க்கிறோம். ஆமென். எல்லார் கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தாவே என்னை ரட்சிப்பதற்காக, என்னை மீட்பதற்காக உலகத்திலே நீர் வந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கடைசி சொட்டு ரத்தத்தையும் எனக்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் சிந்தின அந்த இரத்தத்தினாலே என்னை மீட்டெடுத்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பரலோக மனுஷனாக என்னை மாற்றினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். எல்லாரும் இருக்கிறீங்களா? இன்னைக்கு கண்ணை முன்னா கூட எங்கே போயிடுவோம்? கர்த்தருடைய அன்பை நினச்சி பாருங்க. அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு இந்த இது கிடையாது. என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. கண்ணை மூடனா எங்கே போவாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம கண்ணை மூடனா எங்கே போகலாம்? அங்கே போய் கடவுளுடைய சமூகத்தில் என்ன செய்யலாம்? வெளிக்கலாம். அப்போ அவராலே உலக ரட்சிக்கப்படுவதற்காக தான் அவர் என்ன செய்தார்? மனுஷனாக முதலாவதாக அவர் வந்தார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நியாயம் தீர்க்க வருவதற்கு நீடிய பொறுமையாயிருக்கிறார். அவர் தாமதிக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. கர்த்தர் வர்றாரு 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 வர்றாருன்னு சொல்றாங்க, வர மாட்டேங்கிறாரு. என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? சீக்கிரம் வர மாட்டேங்கிறாரு. இங்கே பிள்ளை தொல்லை தாங்க முடியல, புருஷன் தொல்லை தாங்க முடியல, மனைவி தொல்லை தாங்க முடியல, சொந்தக்காரன் தொல்லை தாங்க முடியல, கடைக்காரன் தொல்லை தாங்க முடியல, எல்லாருடைய தொல்லை என்ன செய்ய முடியல? தாங்க முடியல. ஆண்டவரே சீக்கிரம் வாருமையா. இன்னைக்கு சில கிறிஸ்தவங்களுடைய ஜெபமே எப்படி இருக்குன்னா, ஆண்டவரே சீக்கிரம் வாரும், சீக்கிரம் வாரும், சீக்கிரம் வாரும். கர்த்தர் சொல்றாரு, சீக்கிரம் வரமாட்டேன், சீக்கிரம் வரமாட்டேன், சீக்கிரம் வரமாட்டேன்.
எல்லாம் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? வருஷம் 365 நாளுமே ஜெபம் எப்படி தான்? என்ன ஜெபம் தான்? ஆண்டவரே சீக்கிரம் வாரு, ஆண்டவரே சீக்கிரம் வாரு. கத்த சொல்றாரு, ஒழுங்கு மரியாதை அந்த கடனை கட்டி முடி, அப்பதான் நான் வருவேன். கடனை கட்டி முடிச்சிரு, இஎம்ஐலாம் கட்டி முடிச்சிரு, 1 ரூபா கடை வைக்கக்கூடாது, அப்பதான் நான் என்ன செய்வேன்? வருவேன். அப்ப கத்தர் வர்றதுக்கு தாமதிக்கிறாரு. அவர் சீக்கிரம் வர்ற மாதிரி அவருக்கு ஐடியா இல்லை போல. கொஞ்சம் தள்ளி போடுறாரு, இன்னும் கொஞ்சம் தள்ளி போடுறாரு, இன்னும் கொஞ்சம் தள்ளி போடுறாரு, இன்னொரு 5 வருஷம், இன்னொரு 10 வருஷம், இன்னொரு 100 வருஷம், அப்படி தள்ளி போடுறாரு. எதுக்காக தள்ளி போடுறாரு தெரியுமா? வாசிப்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஏன் அவர் தாமதிக்கிறாரு? ஏன் அவர் லேட் பண்றாரு? ஏன் அவர் வர்றதை கொஞ்சம் தள்ளி போடுறாரு? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரும் கெட்டு போகாமல். கர்த்தருடைய அன்பின் உள்ளத்தை கவனியுங்கள். இன்னும் உங்க வீட்டுக்கு ரட்சிக்கப்படல, அவர் ரட்சிக்கப்படுறதுக்காக தான் கர்த்தர் செய்றாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம மட்டும் பரலோகத்துக்குள்ள புகுந்துருவோம், அந்த நரகத்துக்கு போட்டோம், என்னை குடும்பப்படுத்துறதுக்கு, இந்த பாடுபடுத்துறதுக்கு உமக்கு இதுதான் நரண்டா. ஓய், சிலர் யோசிக்கிறாங்க, கணவன்மார்கள்லாம், இனி அந்த பாடுபடுத்துறா, அதனால ஆண்டவர் சீக்கிரம் வாங்க ஆண்டவரை, அவளை விட்டுட்டு போயிடுவான். கர்த்தர் சொல்றாரு, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் மீட்கப்பட வேண்டும், எல்லாரும் பரலோகத்துக்கு என்ன செய்யணும்? சேரன்னு. யாரும் நரகத்துக்கு என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. அதுக்காக தான் கர்த்தர் தாமதிக்கிறாராம், கொஞ்சம் தள்ளி போடுறாராம், இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாராம். கர்த்தருடைய அன்பை எண்ணி பாருங்க, கர்த்தருடைய உள்ளத்தை எண்ணி பாருங்க. கர்த்தாவே, என் கணவர் ரட்சிக்கப்படுறதுக்காக தான் தள்ளி போட்டுக்கிட்டு போகிறீரோ, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். என்ன என் பிள்ளை மனம் திரும்பலையே, என் மூத்த பிள்ளை என்ன மனம் திரும்பலையே, இன்னும் என் மருமையை ரட்சிக்கப்படலையே, என் மருமக ரட்சிக்கப்படலையே, இன்னும் என் அண்ணன் தம்பி ரட்சிக்கப்படலையே, இன்னும் என் தங்கச்சி ரட்சிக்கப்படலையே, இன்னைக்கு நீ வந்துட்டீர்னா நான் பரலோகத்துக்கு வந்துடுவேன், அவன் நரகத்தில் போய் வேதனைப்படுவாளே. கர்த்தாவே உமக்கு நன்றிப்பா, கோடி ஸ்தோத்திரம். ஆமே. தாமதிக்கிறீர், அதுக்காக நன்றி. கர்த்தாவே, என் குடும்பம் ரட்சிக்கப்படட்டும். தேவ கிருபையானது பிரசனமாகி என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ரட்சிக்கப்படத்தக்க தேவ கிருபையானது பிரசனமாகி. காலையில் வாசிக்கிட்டு பாருங்க, தீமோத்தேயு புஸ்தகத்தில், எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்காக அவருடைய கிருபை என்ன செய்கிறதாம்? பிரசனமாகிறதாம். அப்ப நீங்க ஜெபிக்கணும், கர்த்தாவே உம்முடைய கிருபையானது என் வீட்டில் பிரசனமாகட்டும், உம்முடைய கிருபை என் வீட்டில் இறங்கட்டும்பா. எதுக்காக? என் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்காக. என் கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய பேர பிள்ளைங்க, என்னுடைய மருமக்கள்மார்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாரும், என் சொந்தக்காரர்கள், என் மாமனார் மாமியா, எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் மனம் திரும்புவதற்காக உம்முடைய கிருபையானது என் வீட்டில் இறங்கட்டும், உம்முடைய கிருபையானது என் வீட்டில் பிரசரமாகட்டும். எவ்வளோ அருமையான ஜெபம் தெரியுமா? சிலர் அந்த ஜெபத்தெல்லாம் பண்ணுறது கிடையாது. சீக்கிரம் வாரும் ஐயா. என்ன ஐயா? கத்த சொல்றாரு, கொஞ்சம் பொறுமையா, அவசரப்படாதமையா. நீ மட்டும் வந்து சேர்ந்தா அது எப்படி? உன் மனைவி வர வேணாம், உன் புருஷன் வர வேணாம், உன் பிள்ளை வர வேணாம் பரலோகத்துக்கு? என்ன எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க? குளிர் ஜாஸ்தியாக இருக்கும். மனுஷன் எவ்வளோ சுயநலக்காரனாக இருக்கான் பார்த்தீங்களா? நான் மட்டும் வந்தா போதும், அவங்கள மனம் திரும்ப வேணாம், அவங்கள ரட்சிக்கப்பட வேணாம், அவங்கள மீட்கப்பட வேணாம், அவங்களாம் தேவனுடைய பிள்ளை ஆக வேணாம். இப்போ ஜெபம் பண்ணுங்க, கர்த்தாவே இந்த ரத்தத்தை என் வீட்டார் மேலே தெளிக்கிறேன். யார் மனம் திரும்பணுமோ, யார் ரட்சிக்கப்படணுமோ அவங்க மேலே ரத்தத்தை தெளிங்க. கர்த்தாவே மீட்பு உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும், அந்த கல்லான இருதயம் உடையட்டும், சதையான இருதயம் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவரே என் புருஷனுடைய உள்ளத்தில் கிரியை செய்யும், என்னுடைய தகப்பன் தாயுடைய உள்ளத்தில் கிரியை செய்யும்.
ஆவியானவரே, என் குடும்பத்தை உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, என் குடும்பத்தை உம்முடைய ஆளுகை கீழாய் கொண்டு வருகிறேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவரே என் புருஷனுக்கு வெளிப்படுத்தும், என் மனைவிக்கு வெளிப்படுத்தும், என் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தும், என் சகோதரனுக்கு வெளிப்படுத்தும், என் சகோதரிக்கு வெளிப்படுத்தும், என் மருமகனுக்கு வெளிப்படுத்தும், என் மருமகளுக்கு வெளிப்படுத்தும். ஆண்டவரே, என் வீட்டில் இருக்கிற யாருக்கு போயிடக்கூடாது. எப்படிப்பட்ட ஒரு உள்ளம், எப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு எண்ணம். எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தாமதித்து கொண்டு இருக்கிறார். அவர் அதை விரும்புகிறார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். எத்தனை பேர் கெட்டு போகக்கூடாது? ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது. என் வீட்டாரில் ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாது. ஆமென். எனவே ஏன் அவர் தாமதிக்கிறார்? யார் என்ன செய்யக்கூடாது? கெட்டு போய்விட கூடாது என்பதற்காக அவர் தாமதிக்கிறார். இந்த தாமதம் நல்லதா? எத்தனை சொல்கிறீங்க நல்லது? நல்லது பாஸ்டர், நல்ல வேலைக்கு பாஸ்டர், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்துச்சு, நான் இவ்வளோ நாள் ஒரு சுயநலக்காரனாக இருந்துவிட்டேன், நான் மட்டும் வந்தால் போதும்னு நினச்சிட்டேன். கர்த்தாவே கொஞ்சம் தாமதமாகவே வாங்க ஆண்டவரே. இன்னும் என் வீட்டுக்காரர் என்ன செய்யணும்? ரசிக்கப்படணும், என் பிள்ளைங்க ரசிக்கப்படணும், என் வீட்டார் எல்லாரும் சபை எங்கள் குடும்பத்தார் எல்லாரும் செய்யணும். மனம் திரும்பி சபைக்கு நான் குடும்பமாக வந்து என்ன செய்யணும்? சபையில் உட்காந்து குடும்பமாய் ஆராதிக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு உள்ளம் பார்த்தீங்களா? ஆமென். இப்படிலாம் விரும்பணும், இப்படிலாம் ஆசைப்படணும். அவங்கெல்லாம் திருந்த மாட்டாங்க பாஸ்டர். உங்களுக்கு தெரியாது பாஸ்டர். யாருக்கு தெரியாது? அவங்களை விட்டுருங்க ஆண்டவரே. நீங்கள் யார்கிட்ட போய்? ஆண்டவர்கிட்டயே போய் அவங்களை விட்டுருங்க ஆண்டவரே. அவங்கள விட்டுருங்க ஆண்டவரே. கர்த்தாவே அவங்களை விட்டுறாதீங்க ஆண்டவரே. அவங்கள தூக்கி எடுங்க ஆண்டவரே. கரம் பிடித்து தூக்குவீராக. அந்த பாவ குழியிலிருந்து, அந்த சாப குழியிலிருந்து, அந்த தரித்திர குழியிலிருந்து, அந்த பிசாசின் கிரியையாய குழியிலிருந்து என் குடும்பத்தாரை தூக்கி எடுமாண்டவரே. வாழவையும். எப்படிப்பட்ட ஜெபம் பாருங்க, உயர் ரகமான ஜெபம். இப்படிப்பட்ட ஜெபங்களை வீடுகளில் டெய்லியும் எடுக்கணும், ஏறெடுக்கணும். சுயநலமான ஒரு ஜெபத்தை செஞ்சுக்கிட்டு கூட டெய்லியும் ஆண்டவர் சட்டையை தாங்க ஆண்டவரே, பாவாடை தாங்க ஆண்டவர், செருப்பு பிஞ்சு போச்சு ஆண்டவரே, அரிசி இல்லை ஆண்டவரே, பருப்பு இல்லை ஆண்டவரே, புளி இல்லை ஆண்டவரே. என்ன வருஷம் 365 நாள் இந்த ஜெபம் தானா? அதெல்லாம் தாண்டி வர வேணா ஆண்டவரே. அவங்க சுகமாகணுமே, அவங்க விடுதலை ஆகணுமேப்பா. ஆமே. மற்றவர்களுக்காக பண்ணக்கூடிய ஒரு ஜெபம். ஆமே. அது மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவன் அவர் ஒருவரையும் நியாயம் தீர்க்காமல், ஒருவரையும், ஏன்னா பஸ் அவர் தான் நியாயம் தீர்க்க வர எவ்வளோ நேரம் எடுத்து சொல்லிவிட்டு, இப்போ அவர் யாரையும் என்ன செய்ய போகிறது கிடையாது, நியாயம் தீர்க்க போகிறது கிடையாதுன்ற மாதிரி சொல்ல வரீங்களே. நீங்கள் முழுசாக கொஞ்சம் கவனிங்க. பிதாவாகிய தேவன் ஒருவரையும் நியாயம் தீர்க்காமல் குமாரனாகிய தேவனை நியாயம் தீர்க்க வைத்திருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. பிதாவாகிய தேவன் யாரும் என்ன செய்ய போகிறது கிடையாது, நியாயம் தீர்க்க போகிறது கிடையாது. நியாயசனத்தில், அந்த சிங்காசனத்தில் உட்கார போகிறது யாரு? திருத்துவத்தின் 2ஆம் நபராகிய இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் உட்கார்ந்து என்ன செய்ய போகிறார்? நியாயம் தீர்க்க போகிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். எதை ஒப்பு கொடுத்திருக்கிறார்? நியாயம் தீர்க்கும் அதிகாரம் முழுவதும் யாருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாரு? குமாரனாகிய தேவனுக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப யார் தான் நியாயம் தீர்க்க போறா? குமாரனாகிய தேவன் தான். இயேசு கிறிஸ்து தான் என்ன செய்ய போகிறார்? நியாயம் தீர்க்க போகிறார். அவர் தான் என்ன செய்ய போறாரு? வரப்போகிறார். அவர் வருகிறார் அப்படிலாம் வாசிக்கிறோம் இல்லையா? அவர் யார் வரப்போறா? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். சரி, ஏன் பிதாவாகிய தேவன் நியாயம் தீர்க்காமல் இயேசுவை நியாயம் தீர்க்க வைக்கிறார்? எதற்காக இவரை நியாயம் தீர்க்க அவர் வைக்கிறார் என்று சொன்னால், வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம்.
அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியினால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அவர் யாராய் இருக்கிறபடினாலே, அந்த வார்த்தை கவனிங்க, அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடினாலே. அவர் யாராய் இருக்கிறபடினாலே, மனுஷகுமாரனாய் இருக்கிறபடினாலே. இப்ப கடவுள் பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தில் வந்து உட்காந்து அவர் பூமியை நியாயந்திருக்க உட்கார்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் தான் எல்லாவற்றையும் படைத்தவர், அவர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், அவர் தான் சர்வசேனை சிருஷ்டித்தவர். அவர் நியாயந்திருக்க உட்கார்றாருன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவர் தான் உண்டாக்கினவர், மனுஷனை பூமியை படைத்தவர், அவர் நியாயந்திருக்கிறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனாலும் கூட சில ஆட்களுக்கு கேள்வி எழும்பும். என்ன கேள்வி எழும்பும்? கடவுள் வந்து உட்காந்துருக்கிறார் சிங்காசனத்தில். ஓ அப்படியா, கடவுளை நியாயந்திருக்க போறாரு, கடவுளுக்கு எப்படியா தெரியும் என் வேதனை? என் வேதனை அவருக்கு தெரியுமா? என் வலி அவருக்கு தெரியுமா? என் வியாதினா அவருக்கு என்னன்னு தெரியுமா? என் குடும்ப பிரச்சனை அவருக்கு என்னன்னு தெரியுமா? அப்படின்னு சில ஆட்கள் கேள்வி கேட்கறதுக்கு உட்காந்துருப்பான். உட்காந்துருப்பான உட்காந்துருக்க மாட்டானா? எல்லாம் இருக்கிறீங்களா? ஒரு பிரசங்கியா இருப்பாருங்க, அவர் இப்படி ஒரு கதையை போல அவர் சொல்லுவார். இயேசு கிறிஸ்து வந்து சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிறாரு. அதாவது இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் வந்து உட்கார போகிறாரு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அங்கே கூடியிருக்கிறாங்க. நியாய தீர்ப்பு நடக்க போகிறது, நியாய தீர்ப்பு நடக்க போகிறது. அப்போ எல்லா மக்களும் அங்கே கூடியிருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற மக்கள், சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற மக்கள், எல்லாம் இருக்கிறீங்களா? அமெரிக்காவில் இருக்கிற மக்கள், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மக்கள், எல்லா மக்களும், தமிழ் பேசுகிறவங்க, தெலுங்கு பேசுகிறவங்க, கன்னடம் பேசுகிறவங்க, உருது பேசுகிறவங்க, இங்கிலீஷ் பேசுகிறவங்க எல்லோரும் கூடியிருக்கிறாங்க. அவர் வந்து உட்கார போகிறாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அப்போ இங்கே கூடியிருக்கிற மக்களெல்லாம் பேசிக்கிட்டாங்களாம். என்ன பேசிக்கிட்டாங்களாம்? அவர் யார் வந்து உட்காரான்னு பார்ப்போம் முதல்ல. நம்ம ஆளுக்கு கூட்டம் போட்டால் என்ன செய்வான்? சும்மா இருப்பானா? ஏன்னாத்தானே பேசுவான். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்களாம். அப்போ இந்தியாவில் இருக்கவங்க பேசிக்கிட்டாங்களாம், அவர் வரட்டும், நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன கேள்வி? ஏன் தரித்திரம் அவருக்கு என்னன்னு தெரியுமா? பசினா அவருக்கு என்னன்னு தெரியுமா? பட்டினா அவருக்கு என்னன்னு தெரியுமா? எங்கள் நாடு எவ்வளோ ஏழை தேசம் தெரியுமா? எங்கள் நாட்டில் எவ்வளோ ஏழ்மைத்தனம் இருக்குது தெரியுமா? எவ்வளோ ஹார்ட் வேலை பண்ணி சம்பாதிக்க வேண்டியிருக்கு தெரியுமா? அது அவருக்கு தெரியுமான்னு கேட்கலான்னு சொல்லி இவங்க நின்றுக்கிட்டு இருந்தாங்களாம். எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த நீக்ரோ இனத்தை சேர்ந்தவர்கள், அவங்களாம் அந்த சவுத் ஆப்பிரிக்கா காடுகள் அங்கங்கெல்லாம் அப்படி மலைவாழ் ஜனங்கள் இருந்தவங்க. அவங்களெல்லாம் அந்த காலத்தில் இந்த வெள்ளை இனத்தவர்கள் போய் துப்பாக்கி முனையில் பிடிச்சி மிருகங்களை வேட்டையாடுற மாதிரி வேட்டையாடி சுட்டு கப்பலில் கூட்டம் கூட்டமாக ஏற்றி கொண்டு வந்து அமெரிக்கா போன்ற தேசங்களில் சந்தையில் வச்சு விற்றாங்க. ஸ்லேவ்ஸ், அடிமைகள் கொண்டு வந்து ஆடு மாடை சந்தையில் விற்கிறது மாதிரி இத்தனை டாலருக்கு விற்பாங்க. அடிமைத்தனம்னு ஒன்று இருந்துச்சு. அது அடிமைத்தனத்தை ஒழிச்சவர் தான் ஆபிரகாம் லிங்கன். போராடி இதெல்லாம் பண்ணார் அவர். அப்போ அந்த இனத்து மக்கள்லாம் அங்கே நின்று பேசிக்கிட்டாங்களாம், எங்களெல்லாம் இப்படிலாம் பிடிச்சி கொண்டு வந்து எங்களை அடிமைப்படுத்தி இப்படி சந்தையெல்லாம் வச்சு விற்று எங்கள் இனத்தையே கேவலப்படுத்தி எங்களை நிர்வாணப்படுத்தி எங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி இப்படிலாம் பண்ணாங்க. அதெல்லாம் இந்த உட்கார போகிறவருக்கு தெரியுமா அப்படின்னு அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். பாருங்க, இவங்க எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க? கடவுள் வந்து உட்கார போகிறாரு, அவர் என்ன செய்வோம், 4 கேள்வி நல்லா கேட்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். திடீர்னு வந்து உட்காந்தாராம். பாருங்க, உட்கார்ந்த அவர் யாரு? மனுஷகுமாரன். மனுஷனா அந்த பூமியில வாழ்ந்தவர், மனுஷனாக கல்வாரி சிலுவைக்கு போய் நீசக்கோலமாய் தொங்கினவர். அவருக்கு தெரியும் நம்முடைய வேதனை, அவருக்கு தெரியும் நம்முடைய வலி, அவருக்கு தெரியும் வியாதினா என்னன்னு, அவருக்கு தெரியும் தரித்திரம்னா என்னன்னு, அவருக்கு தெரியும் பாதாள வேதனை என்னன்னா, அவருக்கு தெரியும் எல்லா கஷ்டமும் எல்லா வேதனையும். அவர் வந்து உட்கார்ந்த உடனே எல்லாரும் கப்புச்சு விட்டு வாயை மூடிட்டாங்களாம், ஒண்ணுமே கேட்கலையா? எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப பிதாவாகிய தேவன் அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து எல்லாரும் நியாயம் தீர்க்க போகிறது கிடையாது. மனுஷகுமாரன், எல்லாரும் சொல்லுங்க, மனுஷகுமாரன். மனுஷகுமாரனா இயேசு கிறிஸ்து வந்து கடவுள் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
அவர் மாம்சத்தில் வந்து அவர் எல்லா வேதனையும் பட்டு எல்லா வழிகளையும் பட்டு பாவத்தை சுமந்து அக்கிரமத்தை சுமந்து வியாதியை சுமந்து தரித்திரத்தை சுமந்து எல்லா பாடுகளையும் பட்டு பாதாளத்துக்கு போய் அவளை வேதனைகளையும் பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அவர் பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் தான் என்ன செய்ய போகிறார்? பூமி நியாயத்திருக்க வர போகிறார். அப்ப மனுஷகுமாரன் வந்து என்ன செய்ய போகிறார்? நியாயம் தீர்க்க போகிறார். அப்ப இவர்தான் மனுஷனாக வந்து அவர் நம்முடைய பாவத்துக்காக என்ன செய்யப்பட்டார்? தண்டிக்கப்பட்டார். மனுஷனுடைய பாவத்தை சுமந்தார், மனுஷனுடைய சாபத்தை சுமந்தார். மனுஷனுக்காக கல்வாரி சிலுவையிலே நீசக்கோலமாய் தொங்கினார். மனுஷனுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். மனுஷனுடைய சார்பாக அவர் பாதாளம் சென்றார், மரணத்தை ருசி பார்த்தார். அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அவர் வலது பாரிசத்தில் என்ன செய்கிறார்? இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். எனவே தான் மனுஷனாக வந்த இயேசு கிறிஸ்துவை, மனுஷகுமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நியாயம் தீர்க்க செய்கிறார் என்று சத்திய வேதம் நமக்கு திட்டவட்டமாய் போதிக்கிறது. எனவே ஏன் இயேசுவை நியாயம் தீர்க்க வைக்கிறார் என்றால் 2 காரியம். ஒன்று, பிதாவை எல்லாரும் கனம் பண்ணுகிறது போல குமாரா இயேசு எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். 2வதாக ஏன் இவரை நியாயத்திற்கு அங்க உட்கார வைக்கிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மனுஷனாக இருக்கிறபடினாலே, இவர் மனுஷகுமாரனாக இருக்கிறபடினாலே இவரை நியாயம் தீர்க்க அங்க என்ன செய்கிறார்? வைக்கிறார். ஆமென். எத்தனைக்கு இதுவரை கிளியர் ஆயிடுச்சு? சரி, இயேசு கிறிஸ்து இப்போ வந்து உட்கார போறார், அப்படித்தானே? உட்காந்து என்ன செய்ய போறாரு? நியாயம் தீர்க்க போகிறாரு. இப்ப அவர் உட்காந்து எப்படி நியாயம் தீர்க்க போறாரு தெரியுமா? அவர் உட்காந்து எப்படி நியாயம் தீர்க்க போறாரு தெரியுமா? வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 47வது வசனம். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். இவர் என்ன சொல்றாரு? உலகத்தை நியாயம் தீர்க்க நான் என்ன செய்யல, வரல. உலகத்தை என்ன செஞ்சேன்? ரட்சிக்கத்தான் வந்தேன்னு சொல்றாரு. ஆனா அவர் சொல்றாரு, நான் நியாயம் தீர்க்க வரப்போறது கிடையாது, குமாரன் தேவன் தான் செஞ்சிருக்கிறேன், நியாயம் தீர்க்க உட்கார வச்சிருக்கேன்னு சொல்றாரு. இப்ப இவர் சொல்றாரு, நான் நியாயம் தீர்க்க என்ன செய்யல, வரலப்பா. நான் எதுக்கு வந்தேன்? நான் ரட்சிக்க வந்தேன், மீட்க வந்தேன். எல்லாம் இருக்கிறீங்களா? மதம் மாத்திரத்துக்கு நான் வரல, மனுஷனை ரட்சிக்க, மனுஷனை மீட்க, மனுஷனை வாழ வைக்க என்ன செஞ்சேன் நான் வந்தேன்னு அவர் சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி நியாயம் தீர்க்க போறாரு தெரியுமா? எப்படி நியாயம் தீர்க்க போறாரு தெரியுமா? வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48வது வசனம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிற தொன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். இதுக்காக இவ்வளவுத்தையும் சொல்லி கொண்டு வந்தேன். இந்த ஒரு வசனத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் கொண்டு வந்தேன். நான் நியாயம் தீர்க்க போறது கிடையாது, நான் சொல்லிய வசனமே. எல்லாம் சொல்லுங்க, நான் சொல்லிய வசனமே. அப்ப எது நம்மளை நியாயம் தீர்க்க போகிறது? அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம் தான் நம்மளை என்ன பண்ண போகுது? நியாயம் தீர்க்க போகிறது. எது நியாயம் தீர்க்கிறது? நான் சொன்ன வசனமே. அப்ப இயேசுவின் வசனம் தான் நம்மளை என்ன பண்ணுது? நியாயம் தீர்க்கிறது. அப்ப வசனம் நம்மை நியாயம் தீர்க்கக்கூடியதா இருக்கிறது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தருடைய வசனம் நம்மை நியாயம் தீர்க்கக்கூடியதாய் இருக்கிறது. ஆமென். வசனம் விசுவாசத்தை நமக்கு வர்த்திக்க பண்ணுகிறது. வசனம் மறுபடியும் நம்மை ஜெனிப்பிக்கிறது. வசனம் நமக்கு ஆவிக்குரிய உணவாக இருக்கிறது. வசனம் நம்மை சுகமாக்குகிறது. வசனம் நமக்கு ஜீவனாய் இருக்கிறது. வசனம் நம்மை சுத்திகரிக்கிறது. வசனம் நமக்கு நீடிய ஆயுளை தருகிறது. வசனம் நம்மை நியாயம் தீர்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது. வசனம் என்ன பண்ணுது பாருங்க.
இவ்வளோ வாரங்கள் அதை தான் பார்த்துக்கிட்டு வந்தான். வசனம் இதை பண்ணுது, வசனம் இதை பண்ணுது, வசனம் இதை பண்ணுது. அதை மாத்திரம் கிடையாது, வசனம் என்ன பண்ணுது? இப்போ நம்மை நியாயம் தீர்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது. எனவே தான் வசனத்துக்கு நாம் நடுங்க வேண்டும் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. நாம் எதற்கு நடுங்க வேண்டும்? வசனத்துக்கு நடுங்க வேண்டும். வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66வது அதிகாரம் 2வது வசனம். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளை எல்லாம் உண்டாக்கின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். இந்த வசனத்தை நல்லா அண்டர்லைன் பண்ணி வைங்க. அருமையான வசனம். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிற என்னை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். ஆமென். கர்த்தர் யாரை நோக்கி பார்க்கிறாரு? அவருடைய வசனத்துக்கு. சரி, வசனத்துக்கு நடுங்குகிறவன் என்றால் என்ன அர்த்தம்? வசனத்துக்கு நடுங்குகிறவனையே, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார் அல்லவா, தீர்க்கதரிசியின் மூலமாக. வசனத்துக்கு நடுங்குகிறவன் என்றால் அது எப்படி? நம்ம ஊரில் பாம்பு, பூரா, பள்ளி இதெல்லாம் வந்து நடுங்குற பாருங்க, கிட்டு 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 கிட்டுன்னு. இப்படி தானே? ரொம்ப தைரியசாலி நீங்களா? சந்தோஷம். பாம்பு, பூரா, பள்ளியெல்லாம் கண்ட பயப்பட மாட்டீங்களோ? தேனிக்கார ரொம்ப தைரியமான ஆளுகள் போல். சரி, தோத்திரம். பொதுவாக பாம்பு கிம்பு அது இதுன்னா என்ன செஞ்சிருவாங்க? பயந்து நடுங்கி ஓடி ஒண்டி ஒளிஞ்சிருவாங்க. அந்த மாதிரி நடுங்கிறது இல்லை. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லும் பொழுது அந்த மாதிரி முட்டி முட்டி மோதி டிக்கு டிக்கு டிக்கிட்டு நடுங்கி கர்த்தர் நம்மளை என்னமோ பண்ணிடுவாரோன்னு சொல்லி பயந்து வேர்த்து விறுவிறுத்து அந்த நடுக்கம் இல்லை. அப்படி இல்லை, அப்படி இல்லை. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? என் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவன், என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன், என் வசனத்தை கேட்டு அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறவன், என் வசனத்தை கேட்டு அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறவன், என் வசனத்தை கேட்டு அதன்படி தன் வாழ்க்கை பாதையை சரி செய்து கொள்ளுகிறவன், அவனையே நான் நோக்கி பார்ப்பேன். மக்கள் பாருங்க, சபைக்கு வர்றாங்க, வசனத்தை கேட்குறாங்க, ஆனால் வசனத்தின் பிரகாரம் தங்களை மாற்றிக்கொள்றதே கிடையாது. 15 வருஷமா அப்படியே தான் இருப்பாங்க. சபைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு. அதே மாதிரி கொஞ்சம் கூட மாறுறதே கிடையாது. வாய் மாற்றங்கள் இருக்காது, கண் மாற்றங்கள் இருக்காது, செவி மாற்றங்கள் இருக்கவே இருக்காது. ரட்சிக்கப்பட்ட நாளில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் வாழ்க்கை. கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. வசனத்தை கேட்டு 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 பேச்சை மாற்றணும், பார்வையை மாற்றணும், செயல்பாடை மாற்றணும், குடும்பத்தை மாதிரி எல்லாவற்றையும் மாற்றணும் பாருங்க. ஆமென். வசனத்தை கேட்டு வசனத்துக்கு ஏற்றார் போல தங்களை மாற்றிக்கொள்ளுகிறவர்கள், மன்னிக்கிறவர்கள், அன்பு கூறுகிறவர்கள், நேசிக்கிறவர்கள், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், தசம்பா காணிக்கைகளை கர்த்தருக்கு கொடுத்து கீழ்ப்படுகிறவர்கள், அப்படிலாம் மாறணும் கர்த்தருடைய வசனத்தினால. ஆமென். என் வசனத்தை பாருங்க, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே என்ன செய்வேன்? நான் நோக்கி பார்ப்பேன். என் வசனத்துக்கு நடுங்குகிறவன் என்றால் என்ன அர்த்தம்? வசனத்தை கேட்டு அதன்படி வாழக்கூடியவன், வசனத்தை கேட்டு அதன்படி தன்னை சரி செய்து கொள்ளுகிறவன். ஐயோடே, இவ்வளோ நாள் இப்படி பேசிட்டோமே, இவ்வளோ மோசமான வார்த்தைகளை பேசிட்டோமே, இவ்வளோ அசிங்கமாக நடந்துட்டோமே, மனைவிட்டு இப்படி நடந்துட்டோமே, புருஷன் இப்படி நடந்துட்டோமே, பிள்ளைகள்ட்ட இப்படி நடந்துட்டோமே, நம்ம இப்படிப்பட்ட காரியத்தை இவ்வளோ நாள் செஞ்சுட்டோமே, இப்படி செஞ்சிருக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுதில்லவா, இப்படி நடக்கக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இப்படி வாழக்கூடாது, அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அண்ணன் தம்பிக்கு சேர வேண்டிய சொத்துக்களை நம்ம அபகரிச்சிடக்கூடாது, கொடுத்துடணும்னு சொல்லி சத்தியவேதம் போதிக்கிறது அல்லவா. அவன் சொத்தை நம்ம வச்சுக்கிட்டோமே, இவ்வளோ நாளா நம்ம பதுக்கிட்டோமே, வேணாம், அவன் பங்கு அவன்கிட்ட கொடுத்துருவோம், அவனுக்கு சேர வேண்டியதை கொடுத்துருவோம். யார் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்முடைய தேவையை சந்திப்பார், கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆமே. எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? எந்த நேரம் போய் ஃபைட் பண்ணி சண்டை போட்டு தர்க்கம் பண்ணி இப்படியே வருஷங்களை வீணாக்கிட்டோமே. வருஷம் போயிருச்சே. ஆண்டவரே, நீ மன்னியும், உடைய வார்த்தையின் பிரகாரம் நான் மாறிக்கொள்ளுகிறேன். அதுதான் என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் என்ன செய்வேன்? நோக்கி
பார்ப்பேன். எல்லாம் இருக்கிறீங்களா? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கிறார். ஆமே, எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப ஏன் வசனத்துக்கு நடுங்க வேண்டும் என்றால், வசனம்தான் நம்மை நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்கேலாக, ஒரு அளவுகோலாக என்ன செய்கிறது இருக்கு. வசனம் தான் என்ன செய்ய போகிறது? நியாயம் தீர்க்க போகிறது. கர்த்தர் வந்து சிங்காசனத்தில் உட்கார போறாரு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். வசனம் தான் என்ன செய்ய போகுது? நம்மள்ட்ட அன்னைக்கு பேச போகுது. பைபிள் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்மகிட்ட பேச போகுது. பிரசங்கம் பண்ண ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி ஜர்ரு ஞாபகத்துக்கு வரும். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளேயும் வசனமெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். வசனமே என்ன செய்யறது? நம்மளை நியாயம் தீர்க்க போகிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நித்திய ஜீவனா அல்லது நித்திய ஆக்கினை தீர்ப்பா, அதை குறித்து இப்போ நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். பாஸ்டர் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கி நான் நிம்மதியாக என்ன செய்வேன்? வீட்டுக்கு என்ன செஞ்சிருவேன்? இவ்வளோலாம் சொல்லிட்டீங்க, சந்தோஷம். ஆனால் நான் வந்து நித்தியமாக பரலோகத்தில் ஆண்டவரோடு கூட இருந்து வாழ போகிறேன்னா, இல்லை நித்தியமாக அந்த நரக ஆக்கினைக்குள்ளே போய் விழ போகிறேன்னா என்பதை கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நிம்மதியாக போயிடும். இன்றைக்கி 1ஆம் தேதி வேறு, மாசப்பிறப்பு வேறு, கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா என்ன செய்யும்? நல்லா இருக்கும் மாதம் நிம்மதியாக என்ன செய்வேன்? நான் வீட்டுக்கு போயிடுவேன். நீ பார்ப்போம், இதை பார்த்துருவோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நித்திய ஜீவனா அல்லது நித்திய ஆக்கினை தீர்ப்பா? வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே நாம் பார்க்கிறோம், யாருக்கு நித்திய ஜீவன் உண்டு? என் வசனத்தை கேட்டு, என் வசனத்தை கேட்டு அவனுக்கு என்ன உண்டு? நீங்க எல்லாரும் யாருடைய வசனத்தை கேட்குறீங்க? அப்போ உங்களுக்கு என்ன உண்டு? அப்போ உங்களுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு, பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறவனுக்கு, குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? என்ன உண்டு? நித்திய ஜீவன். அப்ப எது கிடையாது? நித்திய ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, நித்திய நரக ஆக்கினை கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் வசனத்தை கேட்டு பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய தேவனை விசுவாசிக்கிற எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, பரலோக வாழ்வு உண்டு. எனக்கு நித்திய ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, எனக்கு நித்திய நரக ஆக்கினை கிடையாது. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா வீட்டுக்கு போங்க. யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அப்போ நீங்கள் ஏற்கனவே வசனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால ஆல்ரெடி நீங்கள் எதுக்கு உட்பட்டாச்சு? நித்திய ஜீவனுக்கு உட்பட்டாச்சு. இனிமேல் நித்திய ஜீவனுக்கு உட்பட போகிறது கிடையாது. ஆல்ரெடி ஏற்கனவே புக்கிங் ஆயிடுச்சு. மெட்ராஸுக்கு போகிறதுக்கு ரிசர்வேஷன் பண்ணுறாங்க, புக் பண்ணுறாங்க. ட்ரெயினில் டெல்லிக்கு போகிறதுக்கு ஆல்ரெடி பரலோகத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு டிக்கெட்டை புக் பண்ணிட்டீங்க. எப்போ புக் பண்ணீங்க? அவருடைய வசனத்தை என்னைக்கு ஏற்றுக்கொண்டீங்களோ, அவருடைய வார்த்தை என்னைக்கு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே ரிசர்வேஷன் முடிஞ்சிச்சு. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? வசனம் உள்ளத்தில் இருக்குது, அவரை விசுவாசிக்கிறீங்க, கல்வாரி சிலுவை விசுவாசிக்கிறீங்க, அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறதுனால பரலோகத்துக்கு புக்கிங் முடிஞ்சு, டிக்கெட் வாங்கியாச்சு. ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் அதுதான் டிக்கெட்டு, அவருடைய வார்த்தை தான் டிக்கெட்டு. எல்லாம் இருக்கிறீங்களா? அது மாத்திரமா ஆண்டவர் இங்கே சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே. இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? அவரு என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனுக்கு உட்பட்டாயிற்று என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க,
கர்த்தருடைய வசனத்தை நீங்க ஏற்றுக்கொண்டதுனால நீங்க நித்திய ஜீவனுக்கு உட்பட்டாயிற்று. ஆமென். புக்கிங் ஆயிடுச்சு, புக் பண்ணியாச்சு. ஆமென். எனவே பயப்பட வேண்டாம். நிச்சயமா நமக்கு பரலோகம்தான், நிச்சயமா நமக்கு மோட்சலோகம்தான். எல்லாம் சொல்லுங்க, நிச்சயமாய் எனக்கு பரலோகம்தான், நிச்சயமாய் எனக்கு மோட்சலோகம்தான். ஆமென். சரி, ஒரு மனுஷன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதும் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படாமல் இருப்பதும் எப்பொழுது தீர்மானிக்கப்படுகிறது? இதை பார்த்து முடிச்சிருவோம் ஒரு 5 நிமிஷத்தில். எல்லாம் கவனிங்க. ஒரு மனுஷன் அவன் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க போகிறானா அல்லது நித்திய ஆக்கினைக்குள்ளாக நித்திய நரகத்துக்குள்ள போய் அவன் இருக்க போகிறானா என்பதை அவங்க எப்ப தீர்மானிக்கிறாங்க? எப்ப அது முடிவாகிறது? எப்ப அது முடிவாகிறது? எப்ப முடிவாகிறது தெரியுமா? எப்ப தீர்மானிக்கப்படுகிறது தெரியுமா? வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று. ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று. அவரை விசுவாசிக்கிறவன், எத்தனை பேர் அவரை விசுவாசிக்கிறீங்க? அவரை ஏற்கனவே நீங்க விசுவாசிக்கிறபடினால நீங்க நித்திய ஜீவனுக்கு உட்பட்டாயிற்று. அவரை விசுவாசியாதவனோ நித்திய ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க போறானா அல்லது நித்திய நரகத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறானா என்பதை மரிச்சதுக்கு பிறகு தீர்மானிக்க முடியாது, மரிச்சதுக்கு பிறகு டிசைட் பண்ண முடியாது. இந்த சரீரத்தில் உயிரோடு வாழும் போதே அவன் தீர்மானம் பண்ணிடுறான். கடைசியா சாக போற நேரத்தில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றேன். சிலர் பார்த்தீங்களா, கெட்டிக்காரத்தனமா பிழைக்கிறாங்களாம். எல்லா ஆட்டமும் ஆடி, எல்லாம் களியாட்டி, எல்லாம் வெறித்தனம், எல்லாம் என்ஜாய் எல்லாம் பண்ணி கடைசி நேரத்தில் அப்படியே சர்ச்சுக்கு பக்கத்துல ஒரு வீடை பிடிச்சி பக்கத்தில் என்ன செஞ்சுக்கிறேன், அதுக்குள்ளே மண்டையை போட்டு என்ன பண்ண போகிற? எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த சரீரத்தில் வாழும்போதே ஒரு மனுஷன் தீர்மானிச்சிடறான், பரலோகம் போக போகிறேன்னா நரகம் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க போகிறேனா அல்லது நித்திய ஆக்கினைக்குள்ளாக நான் போகிறேன் என்பதை என்ன செஞ்சிடறான்? முதலையே இந்த சரீர வாழ்விலேயே, இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுதே பாருங்க, அவன் என்ன செய்து விடுகிறான்? தீர்மானித்து விடுகிறான். எத்தனை பேர் நீங்க பரலோகத்துக்கு போறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டீங்க? ஆமென். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தீர்களோ, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டீர்களோ, அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைத்தீர்களோ, அன்றைக்கே நீங்க தீர்மானிச்சிட்டீங்க உங்களுக்கு என்ன வாழ்வு தான்? பரலோக வாழ்வு. என்ன வாழ்வு? பரலோக வாழ்வு. உங்களுக்கு அங்கே வீடெல்லாம் காத்திருக்குது, பெரிய பெரிய மாளிகையெல்லாம் என்ன செஞ்சிருக்குது? காத்திருக்கிறது. ஆமென். வாசிங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. என்ன இல்லை? அப்ப கர்த்தர் நீ சிங்காசனத்தில் உட்காந்து இனி ஆக்கினை தீர்ப்புக்குள்ளா நியாயம் தீர்த்து இனி நரகத்துக்குள்ள தள்ளி விட்டுருவாரோன்னு சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் யாரும் என்ன செய்ய வேண்டியது கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஆவியின்படி நடக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைத்தபடினாலே, என்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைத்தீர்களோ அன்றைக்கு கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டாயிற்று. உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு. எத்தனை சந்தோஷமா இருக்குது? உங்களுக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு. உங்களுக்கு நரக வாழ்வு. எல்லாருக்கும் கரங்கத்தி சொல்லுவோம், நான் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறபடினாலே எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, எனக்கு பரலோக வாழ்வு காத்திருக்கிறது. ஆமென். அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 20வது காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன செய்கிறது? நியாயம் தீர்க்கிறது. ஆமென். எல்லா கண்களையும்